அதே மாதிரி நான் உணர்ந்து கொண்டேன். என்ன அப்படின்னா, நீ வியாதியாக இருக்கிறேன்னு சொன்னால் நானும் கூட பிரயாணப்படுகிறேன்னு சொன்னேன். ஆனால் சரீர பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க. சரீர பலவீனத்திலும் வியாதியான நேரத்திலும் பசியாக இருக்கிற மற்ற காலத்திலும் வஸ்திரம் இல்லாமல் சில தேவைகளுக்காக காரியங்களை நீங்கள் அடைய முடியாமல் இருந்த நேரத்திலும் பயப்படாதீங்க. தேவன் நம்மோட பிரயாணம் பண்ணுகிறார். அதுதான் கருத்தை சொன்னார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், மக்கள் திட்டப்படுத்தினா அநேக உபத்திரவத்தை தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். சாத்ராக்கா மேத்ராக்கா அவர் அப்படிதான் செய்தார்கள். சில உபத்திரங்கள் காணப்பட்டது. தேவன் கூட இருந்தார். கூட பிரயாணம் பண்ணி அந்த ஏரியா அக்னிசூழலை விடுவித்தார். வியாதியிலும் சரீர பலவீனத்திலும் என் கூட இருந்தவர்களை நீங்கள் ஆதரித்தீர்கள். வியாதிகளையும் சரீர பலவீனத்திலையும் நான் யார் கூட பிரயாணம் பண்ணணும் அவங்க நீங்க என்ன செஞ்சீங்க? ஆதரித்தீங்க. அதனால அந்த ஆசை எடுத்துக்கொண்டு சொல்றார். அப்ப அந்த வியாதி இருந்தது யாரு? நாம. அந்த சரீர பலவீனத்தில் இருந்தது யாரு? நாம. நம்ம கூட பிரயாணம் பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ஆகிய நம்முடைய வியாதி நேரத்தில், நம்முடைய சரீர பலவீனத்திலும், நம்முடைய உபத்திரவத்திலும் இயேசு கிறிஸ்து கூட பிரயாணம் பண்ணி அதை விடுவித்து கொடுத்து நாம் நிலைக்க செய்வாராக. ஆமென். ஹalleluya. தேவன் அப்பவும் நம்முடைய உபத்திரவங்களிலும், நம்முடைய ட்ரபிள்ஸிலும், நம்முடைய சரீர பலவீனங்களிலும், நம்முடைய வியாதிகளிலும் கர்த்தர் பிரயாணம் செய்து அதை விடுவித்து நம்ம கண்மணி போல காத்தருளி கழுவி தன் செல்லைகளை குஞ்சுகளை வைத்து எப்படி காப்பாற்றி கொண்டு போதோ அப்படியே அவர் காப்பாற்றி கொண்டு போய் அந்த வியாதியை விடுதலை கொடுத்து சரி பலவீனத்திலே எடுத்து போட்டு பலப்படுத்தி நம்ம திறப்படுத்தி அந்த பிரயாணத்தை ஆக்க செய்வார்கள். ஆமென். ஹalleluya. ஆகையால் நம்ம உபத்திர பிரயாணங்களிலும் நம்ம இடுக்கல் பிரயாணங்களிலும் தேவன் கூட இருந்து அந்த இடுக்கல் உபத்திரங்களிலும் நம்ம சரீர பலவீனத்திலும் வியாதி நம்ம சரீர பிரயாணத்திலும் சரீர பலவீன பிரயாணத்திலும் சரி வியாதி பிரயாணத்திலும் தேவன் கொடுத்து அவையெல்லாம் விடுவித்து நம்ம கூட பிரயாணம் பண்ணி அதை விடுவித்து நம்ம ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹalleluya. இப்போ அந்த வசனம் வாசிங்க. யாத்ராகமம்